அப்பா அம்மா கிட்ட சொந்தக்காரங்கிட்டலாம் தான் ஐடியில் ஒர்க் பண்ணுறதா பொய் சொல்லிட்டு ஆன்லைனில் அரை நிர்வாணமாக வீடியோ போட்டு பணம் சம்பாதிச்சிட்டு இருந்த 25 வயது பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் மர்ம முறையில் இறந்து கிடக்குறாங்க. அக்கம் பக்கத்தினர் போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே இது தற்கொலைன்னு நினைக்கும் போது விசாரணையில் தான் வெளியே வருது இது கொலைன்னு. போலீஸ் விசாரணையில் பார்க்கும்போது கடைசியாக பக்கத்து சிசிடிவியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவர் வீட்டுக்குள்ளே வர்றதும், அப்புறம் நிதிஷ்ரீயோட ஃபோனை வந்து ஆராயும் போது கடைசியாக இந்த டாக்டர்கிட்ட தான் அவங்க கால் பேசியிருக்கிறதாவும் எல்லாமே விசாரணையில் வெளியே வருது. டாக்டர் கொஞ்சம் வசதியானவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட வீடியோ கால் பேசுகிறது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தோஷ்ன்ற டாக்டரை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பிளாக்மெயில் பண்ணி கிட்டத்தட்ட 5 லட்சம் வரை பணம் சம்பாதிச்சிருக்காங்க. ஆன்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா தகாத உறவில் இருந்திருக்காங்க. இப்போது நேரில் வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கணும், அந்யோன்யமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷ் டாக்டர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இந்த உடலுறவு கொல்லும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிதிஷ்ரீ அவங்கள அறியாமலே வந்து மயக்க நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டே யூஸ் பண்ணி உள்ளே அந்த லாக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய 25 பவுன் சங்கிலியை வந்து தங்கச்சங்கிலியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு திரும்பும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான். ரிப்ளை நேயர்கள் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். சென்னை கொடுங்கியூரில் ஒரு பெரிய பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை திருவொற்றியூரில் பாஸ்கரன் என்ற ஒரு நபருக்கு 25 வயதான ஒரு பெண் இருக்காங்க. அவங்க வந்து பேர் நித்யஸ்ரீ. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்பத்தூரில் இருக்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து இப்போது திருவொற்றியூர்லேருந்து அம்பத்தூர் போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எல்லார்ட்டையுமே சொல்லி கொடுங்கியூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்காங்க. எடுத்து கடந்த 2 வருஷமாக அவங்க வீட்டிலேருந்து தனியாக வந்து தான் அவங்க வந்து தங்கிட்டு இருக்காங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும்போது பாலமுருகன்ற ஒரு நபர் கூட வந்து பார்த்திங்கன்னா லிவிங் டுகெதரில் இருக்காங்க. திடீர்னு ஒரு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பாலமுருகன்கிட்ட எங்கள் அப்பா அம்மா வராங்க வீட்டுக்கு, நீ இருக்காத, இருந்தால் நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு நீ வெளியேறுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி அவருமே வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வெளியே போயிருக்காரு. 2 நாள் போயிட்டு மறுபடியும் வந்து பார்க்கும்போது தான் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 25 வயது நித்யஸ்ரீன்றவங்க பார்த்திங்கன்னா தரையில் மர்மமான முறையில் வாயில் நுரை தள்ளி இறந்து போய் கிடக்குறாங்க. முதல் கட்ட விசாரணையில் வந்து வெளியே வருது என்னென்னா, அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஷாக். அவங்க பொண்ணு இறந்ததும் ஷாக்கு. அது மட்டும் இல்லாமல் தான் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா லிவிங் டுகெதரில் ஒரு 2 வருஷமாக நம்மளுக்கு தெரியாமல் ஒரு பையன் கூட இருந்திருக்கான்றதும் அவங்களால ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னென்னா, தன்னோட பொண்ணு கழுத்தில் வந்து 25 பவுன் நகை வந்து போட்டிருக்காங்க. அது வந்து மிஸ்ஸிங் ஆகிருக்கு. ஸோ என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, பாலமுருகன் தான் இவங்க கூட ஒன்றாந்துருக்காங்க, தென் நகையும் காணா போயிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நகைக்காக இல்லாட்டி ஏதாவது பிரச்சனையில் தான் பொண்ணை வந்து கொலை பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டான்ட்டு அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் இது அதிர்ச்சியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறவங்களுக்குமே அதிர்ச்சியாக இருக்கும். என்னென்னா, இது வரைக்கும் நம்ம கேட்ட கதை எல்லாமே இப்போ உல்ட்டாவாக மாறப்போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நித்யஸ்ரீ ஐடியில் 2 வருஷம் ஒர்க் பண்ணவே இல்லை. வீட்டில் அவங்க சொந்தக்காரங்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் அப்புறம் இந்த வெப்சைட்லாம் இருக்குது தெரியுமா, அதில் அரை நிர்வாணமாக வீடியோ கால் மூலிமா பாய்ஸ் கிட்டலாம் வீடியோ காலில் பேசி பணம் சம்பாதிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்படி ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷ்னு ஒரு 27 வயசு ஆண் மகன் வந்து பார்த்திங்கன்னா அதேமாரி இந்த வெப்சைட்டில் போய் பார்க்குறாங்க. நித்யஸ்ரீயை வீடியோ மூலிமா பேசுகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் மூலிமா பேசிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் ஐடிலாம் வாங்கிக்கிறாங்க. கான்டாக்ட் நம்பர் வரைக்கும் வாங்க போய் அவங்க 2 பேருமே ஒன்றா பேச ஆரம்பிக்கிறாங்க. அடிக்கடிக்கு வீடியோ காலில் பர்சனலாகவே அவங்க சேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி அரை நிர்வாணமாக. அப்போது நித்யஸ்ரீ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் கொஞ்சம் வசதியானவர்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் கூட வீடியோ கால் பேசுகிறது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்து வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தோஷ்ன்ற டாக்டரை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பிளாக்மெயில் பண்ணி கிட்டத்தட்ட 5 லட்சம் வரை பணம் சம்பாதிச்சிருக்காங்க. நான் என்கிட்ட வீடியோஸ்லாம் இருக்குது, நான் அதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அனுப்ப போகிறேன், உனக்கு கல்யாணம் வர ஆக போதா, நான் அதெல்லாம் அனுப்பிச்சு உன் கல்யாணத்தை நிப்பாட்டுவேன், நான் கேட்குற காசை கொடுத்தனா உன்னை ஃப்ரீயாக விட்ருவேன்னு சொல்லி அந்த மாதிரிலாம் மிரட்டியிருக்காங்க. அதுக்கு பயந்து அவருமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் அதுக்கும் மேற்பட்ட பணங்கள் வந்து இழந்திருக்காருன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு செய்தி வெளியே வருது. முதல்ல இந்த டாக்டர் யாருன்னு பார்ப்போம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை சேர்ந்த 27 வயதான சந்தோஷ் என்றதான் மருத்துவராக ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு லேடிஸ் வீக்னஸ்லாம் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தினர் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதிஸ்ரீ கூடயும் ஆன்லைனில் வந்து வீடியோ கால் மூலிமா பேசி அதில் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கமாகி இந்த 5 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா இழந்திருக்காரு. இவருக்கு இந்த 5 லட்சம் இழந்த உடனே விரைத்தியில் வேணாம், இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிதிஸ்ரீ கூட பழக்கம் வேணாம்னு சொல்லிட்டு நிதிஸ்ரீயை விட்டு விலகி போயிடுறாரு. இருந்துமே அந்த சந்தோஷ் மருத்துவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசு கேட்கவே இல்லை. ஏன்னா வந்து ஒரு பெண் வந்து பிளாக்மெயில் பண்ணி 5 லட்சத்தை நம்ம கிட்ட வந்து ஆட்டையை போட்டாங்கன்ற ஒரு விரைத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த பணத்தை வந்து நம்ம மறுபடியும் வந்து அந்த பொண்ணுகிட்ட வாங்கி ஆகணுன்ட்டு ஒரு பிளான் போடுறாரு. அது என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நிதிஸ்ரீ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறார் நார்மலாக. இந்த மருத்துவ சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிதிஸ்ரீயும் நம்பிட்டு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு தெரியல இது வந்து அந்த சந்தோஷ் மருத்துவர் வந்து விரிச்ச வலைன்ட்டு தெரியாமல் அதுக்குள்ளே விழுந்துடுறாங்க. மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நிதிஸ்ரீயும் அந்த மருத்துவர் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ நாள் அவங்க 2 பேருமே ஆன்லைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா தகாத உறவில் இருந்திருக்காங்க. இப்போது நேரில் வந்து 2 பேரும் ஒன்றா இருக்கணும், அந்யோன்யமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷ் டாக்டர் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு நிதிஸ்ரீயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட இருக்கார் தெரியுமா, 2 வருஷமாக லிவிங் டுகெதரில் பாலமுருகன் சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா வராங்க, நீ கிளம்பிடு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால அவர் வந்து வெளியே இருக்கும்போது தான் இந்த சந்தோஷ்ன்ற நபர் வராரு. உள்ளே வந்த உடனே 2 பேருமே வந்து நார்மலாக பேசுகிறாங்க, மது அருந்துறாங்க. அந்த மதுவில் தான் மருத்துவர் சந்தோஷ் வந்து பார்த்திங்கன்னா 5 தூக்கு மாத்திரை கலந்து வச்சுருக்காரு. அது தெரியாமல் நிதிஸ்ரீ வந்து அந்த மதுவை வந்து அருந்திடுறாங்க. 2 பேருமே மது அருந்துறாங்க. மது அருந்திட்டு 2 பேரும் உடலுறவு கொள்கிறாங்க. இந்த உடலுறவு கொள்ளும் போதே வந்து பார்த்திங்கன்னா நிதிஸ்ரீ அவங்களை அறியாமலே வந்து மயக்க நிலைக்கு தள்ளப்படுறாங்க. மயக்க நிலையில் இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இதுதான் சரியான நேரம், நம்ம வந்து 5 லட்சம் இழந்திருக்கோம், அந்த 5 லட்சத்தை வந்து நம்ம மீட் எடுக்கிறதுக்கு ஏதாவது பணம் ஏதாவது நகை கிடைக்குதான்னு சொல்லிட்டு தேடி இருக்காங்க வீடு ஃபுல்லாக. அப்படி தேடும் போது தான் அந்த ஒரு அறையில் வந்து ஒரு லாக்கர் இருக்கிறத பார்க்குறாரு. அந்த லாக்கர் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்டால் வந்து லாக் ஆகிருக்கு, அதை திறக்க முடியல. உடனே மயக்க நிலையில் இருந்த நிதிஸ்ரீயை இழுத்துட்டு வந்து அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டே யூஸ் பண்ணி உள்ளே அந்த லாக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய 25 பவுன் சங்கிலியை வந்து தங்கச்சங்கிலியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாரு. எடுத்துகிட்டு திரும்பும்போது வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலவுக்கு வந்துட்டா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தலகாணியை வச்சு அவங்க முகத்தில் அமுக்கி அவங்கள வந்து கொலையும் செய்கிறாரு. அந்த நகையை என்ன பண்ணுறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா அவர் சைதாப்பேட்டில் வசிக்கிறார்ல அதே பகுதியில் முஜிபுர் பாஷான்ற ஒரு நண்பன் அவர்கிட்ட அந்த நகையை கொடுத்துட்டு இவர் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. இப்போ அந்த மருத்துவர் எப்படி மாற்றுறாருன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் விசாரணையில் பார்க்கும்போது கடைசியாக பக்கத்து சிசிடிவியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவர் வீட்டுக்குள்ளே வர்றதும் அப்புறம் நிதிஸ்ரீயோட ஃபோனை வந்து ஆராயும் போது கடைசியாக வந்து டாக்டர்கிட்ட தான் அவங்க கால் பேசியிருக்கிறதாவும் எல்லாமே விசாரணையில் வெளியே வருது. அப்படி இந்த டாக்டரை வந்து கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் அவர் சொல்கிறாரு, நான் வந்து ஆன்லைனில் தான் நிதிஸ்ரீ எனக்கு தெரியும், பழக்கமானாங்க, அவங்களும் நாங்களும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தோம், அப்படியே வீடியோ காலில் ஒரு மாதிரி பேசுவோம், அதை வந்து வீடியோவாக கேப்சர் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டிலலாம் மிரட்டுவேன், எங்கள் கல்யாணம் ஒப்பதை தடுத்துருவேன்னு சொல்லி அவங்க பிளாக்மெயில் பண்ணதுனால தான் நான் 5 லட்சம் கொடுத்தேன். 5 லட்சம் கொடுத்தவொடனே எனக்கு தாங்க முடியல, என் ஃப்ரெண்டுமே ஐடியா கொடுத்தான் இந்தமாரி பண்ணலான்டான்னு சொன்ன உடனே மதுவில் வந்து தூக்கு மாத்திரை கலந்து அங்கேருந்து நகையை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், இதுதான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவர் சந்தோஷ் மேலே வந்து மர்டர் ஆஃப் கெயின் அப்படின்னு ஒரு செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நிதிஸ்ரீ என்னதான் தப்பாக இருந்தாலுமே அதுக்கு வந்து இவர் ஆசைப்பட்டிருக்காரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலேயும் தப்பு இருக்குது, நிதிஸ்ரீ மேலேயும் தப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுது, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நான் படிக்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். இதேமாரி இன்னொரு உண்மையான சம்பவத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களோட இந்த விடைபெறுவது திஸ் இஸ் விக்ரம் விக்கி அண்ட் கேமரா பண்ணி உங்கள் மோகன். பாய். உங்க சோஃபா சொல்லும் உங்க ஸ்டைல கார்விங் கஸ்டமைஸ்டு லெதர் லக்ஸுரினா நம்ம லேவிஷ் ஷோரூம் தான்.